ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம தேங்க போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம், மில்லியனர் பொண்டாட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா, நீங்கள் வந்து உங்கள் பசங்க காணாமல் போயிருப்பாங்க, நீங்களும் தேங்க ஒன்று சேர்ந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பசங்களை கடத்திட்டு போயிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்களோட சித்தப்பா தான். ஸோ அவங்ககிட்டேருந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுறீங்க, அதில் உங்களுக்கு அடிப்படுது. அப்புறம் ஃபைனலாக அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயாச்சு. இப்போது லைக் உங்களுக்கும் அந்த குட்டி பசங்க சுகாக்கும் குக்கிக்கும் அந்த உங்கள் அப்பா அம்மாவோட சொத்து சேருது. ஸோ அதோட முடிச்சிருப்பேன் ஹாப்பி எண்டிங்காக. அதில் தான் எனக்கு கண்டினியூஷன் பண்ணலாம்டா. முன்னாடி பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துங்க, ஓகேவா? ப்ளேலிஸ்ட் வேணால் நான் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதை போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் தான். இப்போது லைக் 4 இயர்ஸ் ஆகுது, பசங்க நல்லா வளர்ந்துட்டானுங்க. நீங்கள் தான் தேத்தாயங்க. என்னம்மா இன்னுமா சீக்கிரம் பசங்களை ரெடி பண்ணிட்டேன், இன்னும் கூட்டு போகலையா அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமையல் கட்டிலேருந்து வரான். அவன் தான் எல்லா வேலையுமே பார்ப்பான். குக்கு, கிட்டத்தட்ட குக்கு க்ளீனிங் எல்லாமே அவன் தான் பார்ப்பான். எந்த ஈகோவுமே கிடையாது உங்ககிட்ட. ஸோ அவன் அங்கேருந்து வரான். இருமா நான் போய் குளிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் காலிலேருந்து என்ன பண்ணுற? காலைல குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போக மாட்டியா அப்படின்றீங்க. என்னம்மா காலைல எழுந்தோடனே பசங்களை குளிப்பாட்டி விட்டு இப்போ தானம்மா நான் போய் கிச்சனில் சமைக்க போனேன் அப்படின்னு. சரி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா, நான் போய் பசங்களை எல்லாம் கிளம்பிட்டானுங்களா பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் அவன் குளிக்க போயிட்டான். நீங்கள் தான் போய் பார்க்குறீங்க. ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்கு. இல்லை பாப்பா தான், இல்லை தம்பி தான், இல்லை பாப்பா தான், இல்லை தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அம்மா எங்களுக்கு இன்னொரு பாப்பா வேணும். இல்லைம்மா தம்பி வேணும் அப்படி சொல்லிட்டு இங்கே சுகா ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் குக்கி சண்டை போட்டுட்ருக்கான். ஏய் என்னடா பேசிகிட்ருக்கீங்க? ஆமாம் எனக்கு என் பாப்பா இல்லை தம்பி வேணும். இல்லை எனக்கு பாப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். ஆமாம் எங்களுக்கு போர் அடிக்குது. டேய் அதான் 2 பேர் இருக்கீங்களா, அப்புறம் என்ன போர் அடிக்குது? இல்லை எனக்கு பாப்பா வேணும், இல்லை எனக்கு தம்பி வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஏய் என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு அப்போ தான் வந்து பின்னாடி இருந்து அவங்க வந்து, என்னப்பா பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், தம்பி வேணுமா பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. என்னம்மா பசங்க ஆசைப்படுறானுங்கள்ல அப்படின்னு. ஏய் நீ போட்டுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ ஐஸ்வர்மா சத்தியமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டாடி நீங்கள் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குக்கி சொல்கிறான். பயமில்ல கோத்து விட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தயம் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஏய் ஹோம் பிளானா 2 பேரும் இப்போ கிளம்புங்கடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கதை சேர்த்துட்டு வரீங்க. ஏய் நீ தானே சொன்ன அப்படி சொல்கிறீங்க. இங்கே ஓடி வந்து அந்த தோசை பட்டை வச்சுருப்பான்ல, ஓடி துரத்துறீங்க. ஏம்மா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோபா வீடு ஃபுல்லாக சுற்றி வரேன். அம்மா டைம் ஆயிடுச்சுமா பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் விடவே இல்லை. பொறுக்கி நீ தான் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கியா அப்படி. இல்லை எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பசங்க வேறு கேட்டுகிட்டே இருந்தானுங்க எனக்கு ஒரு பாப்பா வேணும்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உனக்கு என்ன அவ்வளோ ஆசையாக இருக்குது? என்னோடய ஆசை மட்டும் இல்லை, பசங்களும் தான் ஆசைப்பட்றாங்க. ஆசைப்படுவாங்க, நீ சொல்லாமலாம் ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்றீங்க. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். சரி என்னென்னு பார்ப்போம், இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. அவன் அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஏய் பொறுக்கி அப்படின்றீங்க. நான் பொறுக்கியாவே இருந்துட்டு போட்டேன், என் பொண்டாட்டிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிருக்கான். மம்மி நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்துருச்சுங்க. தள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. சரி போகலாமா அப்படி சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு லைக் கூட அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து சரி நீங்கள் கிளம்பு, நான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் போய் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஸோ தேங்காய் விட போயிட்டான். அப்புறம் விட்டுட்டு அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்பியிருக்கீங்க. போகலாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரையும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக தேவங்க உங்கள் பாடி கார்டாக தான் இருக்கான், ஓகேவா? நீங்கள் வந்து ஆஃபீஸில் ரிவீல் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணுறீங்க ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே லைக் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. செம்ம கெத்தாக எப்போவும் போல் நம்ம செம்ம ஸ்டைலாக அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க வந்துட்டுருக்கான் பின்னாடி. கைஸ் அதோட எல்லாருமே ஏஞ்சி குட் மார்னிங் மேம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் யாருன்னு ரிவீல் பண்ண போகிறேன். நீங்களும் காசிப் நிறையா பேசியிருப்பீங்க, எனக்கும் கேட்டுச்சு, கேட்காமலும் இருந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன்.
இதுவரையும் லைக் ஏன் சொல்லனா, எனக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஐ couldn't able to tell you. ஸோ டுடே இஸ் த டே ஐ ஹேவ் டு ரிவீல் தட் சீக்ரெட். ஸோ தேங்க் இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே அப்படியே ஷாக்கு. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஹஸ்பண்ட், அப்புறம் தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் ஃபைட். ஸோ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பாடிகார்டாக இருக்கார். ஆனால் இனிமேலும் அவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. என்ன தேவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. தேவம் கண்ணு கலிங்க அப்படியே நின்றுட்டு இருக்கான். வயன் என்ன பேசுகிற, வா கேபின் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்மி சொல்கிறான். ஸோ அப்படியே எல்லாருமே ஓகே மேம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஸோ நீங்களும் தேவங்க தான், வயன் என்ன பேசுகிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது வயன், என்ன பேசிகிட்டு இருக்க, சிஓன்றது எவ்வளோ பெரிய பதவி, நீ என்ன பண்ண போகிற, நான் மேனேஜராக இருந்துக்கிறேன், அப்புறம் இந்த கம்பெனியோட டைரக்டராக கூட சரியா, ஆனால் நீ தான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன், இந்த தகுதி இதுக்கு நிறைய உழைப்பு வேணும், நான் எதுவுமே பண்ணல, அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட்ஸை என்னால் ஏற்றுக்க முடியாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். தேயாங், என்னை விட இந்த கம்பெனி நல்லாவே பார்த்துப்பேன். நான் என் கூட 4 வருஷம் இருக்கேன். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி பற்றி A to Z உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் தேயாங்? இல்லை வயன், இல்லை, என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி சிஇஓவாக இருந்தால் தான் எனக்கு பெருமை, ஆனால் என் புருஷன் சிஇஓவாக இருந்தால் தான் எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வராரு. உங்கள் அங்கிள், ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அதான் ஒயன் டிசைட் பண்ணிட்டாலப்பா, நீ தான் சிஇஓ, ஒயன் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரி பெரியவங்க பேச்சை தட்டக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஃபீஷியலாகவே லைக் ஒரு சிஇஓ ஆகுறாரு. ஸோ நீங்கள் வந்து டைரக்டர் ஆகிட்டீங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. சில பேர் காசிப் பேசுவாங்க தானே, எப்படி வந்து லைக் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஒருத்தர் வந்து சிஇஓ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து எதிராக இருக்க தான் செய்வாங்க. ஸோ we can't able to do anything. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் விட லைக் ப்ளஸ் செம்மையாக பார்த்துட்ருக்காரு ஓகேவா கம்பெனியை. நீங்கள் லைக் ஒரு 10,000 ஆச்சுன்னா லைக் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட்டை 7,000 குறைப்பா. லைக் அந்த மாதிரி லைக் செம்மையாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் தான் லைக் ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடில் தான் வந்திருப்பீங்க. தேங்க பார்த்தா கிச்சனில் இருக்கா. டே புருஷா, என்னடா சமைச்சிட்ருக்க? என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச ராமியா தான் சமைச்சிட்ருக்கேன். டெபோக்கி செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. செய்யணுமா, சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கான். டி போதும்டா, வாடா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவன் ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகிடுது. இது ரொமான்ஸா அப்படின்ட்டு. ஆமாம் ரொமான்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் ஆசையாக இருக்குடா, ஏதோ தோணுச்சு, நீ வேறு கேட்டுட்டு இருந்தால பொண்ணு வேணும்னு, ட்ரை பண்ணலாமே அப்படின்றீங்க. ஏய் உண்மையால் மணி பொண்டாட்டி அப்படின்னா. ஆமாம் உண்மையால் தான், போகலாமா அப்படின்றான். இரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழகாக தூக்கிக்கிறான். ஸோ அப்படியே மாடியில் இட்டு போகிறான். ஒரே கொஞ்சல் தான் போகும்போதெல்லாம். ஸோ அப்படியே அவன் நெக்கில் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் கிஸ் பண்ணி லைக் ஹீ ஸோ ஹாட் அந்த மாதிரி ஆகிட்டான். நெக்கில் கிஸ் பண்ணாதுட்டி எனக்கு அப்படி ஏறுது மூடு அப்படின்றான். அப்போ கிஸ் பண்ண வந்தான். என் புருஷனுக்கு என்ன வீக் பண்ணிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்றீங்க. ஸோ அப்படியே லைக் உள்ளே கூப்பிட்டு போயிட்டான். பெட்டில் படுக்க வச்சுட்டு, ஏய் புருஷா, என்னடி நீ எப்போவுமே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நீ இன்னுமே செம்மையாக இருக்க தெரியுமா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தனும் அப்படி. அது எப்படிடா அப்படின்றீங்க. அதுவா, அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன சீக்ரெட்? அதுவா, அதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம். என்னை இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கா தெரியுமா. அந்த ஹாப்பினஸ் தான் என்னோடய பியூட்டிக்கு முக்கியமான காரணம். உண்மையாலுமா, போய் சொல்லாத, உண்மையாலந்தான் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா தெரியுமா. எனக்கு என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே அவள் செஞ்சுருவா. அதுக்கப்புறம் என் கூட எப்போவுமே நல்லா நடந்துப்பா. என் பசங்களை அவ்வளோ அழகாக கேரிங்காக பார்த்துக்கிறா. என்னை விட இதை விட வேறு என்ன வேணும் ஒரு புருஷனுக்கு அப்படின்றான். ஸோ அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். உண்மையாலுமா தேவங், என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா தேவங் அப்படின்னு கேட்குறீங்க. என்னை விட அதிகமாக, பசங்களை விட
பசங்கள விட அப்படின்றான். ஏய் நான் தான்டா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உனக்கு. இருந்தாலும் பசங்களையும் பிடிக்கும் தானே அப்படின்றான். அப்போ என்ன பிடிக்காதா அப்படின்றீங்க. பிடிக்கும், அவங்க 2 பேரும் ஈக்குவலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டுக்கிட்டு டேய் என்னடா பண்ணுற, பாட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன செம்மையாக லைக் நீங்கள் தான் கிஸ் பண்ணுறீங்க, அவன் அப்படியே மோன் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த அழகான ஒரு மேக்கப் செஷன் செம்ம ஹாட், லைக் 4 or 5 6 7 ரவுண்ட் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா? ஸோ செம்ம டயர்டு 2 பேரும். லைக் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க கண்டிப்பாக வரும் குழந்தை அப்படின்ட்டு. ஸோ அப்படியே லைக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே மார்னிங்னா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வரான். என்னடா அப்படின்றீங்க. அம்மா பேபி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஏய் பேபியா, ஏது பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் சொன்னார் இன்னும் 9 மந்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குக்கி பின்னாடியே வந்து சொல்கிறான். ஏய் அப்பா எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவங்க தேவை ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கா கிச்சன்லேருந்து. சொல்லாதீங்கன்னா போட்டு விட்டுறானுங்க வேறு சொல்லிட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி தோசை கல் வச்சு சுற்றுறீங்க. உனக்கு அதுக்குள்ளே ரிவீல் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மே அவளை எதுவுமே நைட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி இருந்தாலும் வந்துடும், அதுக்கான எஃபர்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்படியே லைக் செம்ம ஒரு ஜாலியான ஒரு லைஃப். இப்படியே 3 month ஆகுது. நீங்கள் அதே மாதிரி கண்டினியூஸாக லவ் ரொமான்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் தேவங்கன்னா உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. லைக் இப்போ ஆஃபீஸில் ஸோ ஒரு மீட்டிங்கில் தான் லைக் எல்லோரும் ஒரு ஃபாரின் கிளைண்ட்டு எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் காலையிலேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கீங்க. அதான் தேவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இது அப்படி சொல்லிவிட்டு லைக் இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ காஸ்ட் ஆகும், லைக் இதுக்கப்புறம் காஸ்ட் ரிடக்ஷன் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டும் வந்து ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. லைக் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக கேர் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு உங்களோட எய்ம் இருக்குது. அவங்க நோட் பண்ணுறான். லைக் ஏதோ ஒரு உங்கள் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தெரியறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லைக் உங்களையும் மீறி லைக் மயக்கம் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே மயங்கி விழ போகிறீங்க. தேவங்க அதுக்குள்ளே பிடிச்சிட்றான். மீட்டிங் நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு தேங்க்ஸ் சொன்னாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் போயிடுறாங்க. ஸோ உடனே உங்கள் அசிஸ்டண்ட்டை வர சொல்லி லைக் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது லைக் காலையிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி மயக்கம் வருது, வாமிட்டிங்காக இருக்குன்ட்டு. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன கன்ஃபார்ம் ஆகுது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 3 month. இந்த நியூஸை கேட்டோன்னே தேங்க்லாம் அவ்வளோ ஹாப்பி, செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். ஒயின் நான் சொன்னல பேபி வரும் சொல்லிட்டு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பொறுக்கி ஏன்டா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வெக்கமாக இருக்குடா அப்படின்ட்டு. பண்ணாத டீச்சர் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து நீங்கள் போகிறீங்க. போனோன்னே அந்த போயிட்டு உடனே குக்கிக்கிட்டேயும் சுகாட்டியும் உடனே இந்த நியூஸ் சொல்லியாச்சு. மம்மி நிஜமாலுமா பாப்பா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஆமாம் இன்னும் 9 monthல நீ கேட்டல 9 monthல இல்லை எனக்கு 3 month ஆகிடுச்சு. அப்போது இன்னொரு 6 month தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஓடி வந்து குக்கியும் சுகாவும் உங்கள் காலை பிடிச்சிக்கிறானுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு கேர்ளாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படி தாங்குறான். ஏன்னா நீங்கள் வந்து 8 இருந்தானே பார்த்துருப்பான் குக்கிக்கும் சுகாக்கும். ஸோ உங்களை வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்கான். நீங்கள் சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி. இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிளம்புறீங்க. லைக் ஒரு 2 month ஆகிடுச்சு. நீ சொன்ன மாதிரி நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புங்க. போயான் நான் தான் சொன்னேன்ல நோ ஆஃபீஸ், உனக்கு பேபி பிறக்கிற வரை நோ ஆஃபீஸ். பேபி பிறந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் உனக்கு வேணும் பார்த்துக்கலாம் அப்படின்றான். இல்லை ஐம் ஆல் ரைட் அப்படின்றீங்க. நோ யூ ஆர் நாட் ஆல் ரைட், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே சுகாவும் குக்கியும் உட்காந்துட்டு யார் பேச்சு யார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. பாரு உங்கள் அப்பா பாரு என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்லுவோம். டாடி அம்மாவை ஏன் திட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே குக்கி கேட்குறான். டேய் இல்லை பாப்பா இருக்கார வயிற்றுக்குள்ளே.
அம்மா அம்மா ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலை பார்த்தாங்கன்னா, பாப்பா பயப்படுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆமா, ஆமா. மம்மி கரெக்ட்டு தான். அப்பா சொல்றது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா சொல்றான். ஸோ நீங்க சொல்றீங்க, இல்ல நான் போறேன் எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு. சரி நம்ம போய் விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த 2ம் கூப்பிடுதுங்க. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. போ விளையாடு போ. நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நீ சொல்றத கேட்குறேன். ஆனா பேபி பொறந்ததுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு ரெகுலரா போவேன் அப்படின்றீங்க. பிகாஸ் யூ ஆர் ஒர்க்ஹோலிக் அந்த மாரி தான். ஸோ அதனால நீங்க அப்படி கேட்டுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா உங்கள பார்த்துருப்பேன். உங்க கை கால் அமுக்கி விடுறது என்ன, லைக் உங்கள தூக்கிட்டு தான் போவேன் எங்க போனாலும். அந்த மாதிரி லைக் வெளில போனாலும் சரி, பார்த்து பார்த்து உங்கள அவ்ளோ கேர் பண்ணிப்பான். ஸோ அவ்ளோ இதா பார்த்துட்டது லைக் உங்களுக்கு இப்போ டெலிவரி பெயின் வந்துச்சு. அவசர அவசரமா அவன் தான் கார் ஓட்டிட்டு போறான். ஸோ ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோன்னே இங்க தாங்க முடியல. அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். ஐய்யய்யோ! புள்ள நல்லபடியா பொறக்கணும். வயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, வயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். அதோட குக்கியும் சுகாவும் தான். அப்பா ஒரு இடத்துல நில்லுங்க. ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? ஆட்டுக்குட்டி மாரி அப்படின்னு சொல்றான். ஏய் உனக்கு என்னடா தெரியும்? பத்திரமா வரணும்ல அம்மாவும் பாப்பாவும் அதான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மை மம்மி இஸ் ஸ்ட்ராங். எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் ஒரு பயமா இருக்குது. ஒண்ணும் ஆகாது டாடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்குதுங்க. அவன் அழகா ஹக் பண்ணிக்கிட்டு, சரி நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு செம பயம். அழுதுகிட்டே இருக்கான். அந்த அங்கிளும் கூட தான் இருக்காங்க. ஃபைனலி நீங்க கத்துற சவுண்டு கேட்குது. அவங்க கண்லேருந்து தார தாரையா ஊத்துது. அங்கிளும் ரொம்ப பயந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலா அவங்களுக்கு குழந்தை பொறந்துருச்சு. ஸோ டாக்டர் வந்து போய் பார்க்கலான்றாங்க. பார்த்தா நீங்க ஆசைப்பட்ட மாரியே ஒரு கேர்ள் பேபி. அழகா இருக்கு. செம்ம கியூட்டா அப்படியே தேங்காய் உரிச்சு வச்ச மாரி இருக்குது. ஏய் தேங்காய், இதுக்கப்புறம் பேபிலாம் வேணாம்டா. என்னால முடியல. நானாடி சொன்னேன்? நீ தானே வேணும்னு கேட்ட. ஆ அப்படின்றீங்க. சரி சரி நான் தான் கேட்டேன். சரி வேணாம். இதுக்கப்புறம் நோ பேபி ஓகேவா? இதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி நான் இதுக்கப்புறம் பேபிலாம் கேட்க மாட்டேன். இதோட லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கப்புறம் நீயே கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றீங்க. ஸோ அது அழகாக தூக்குறீங்க. க்யூட்டாக டைனியாக இருக்கு ஓகேவா? லைக் ரொம்ப பிங்கிஷ் கலரில் அழகாக தூக்கிட்டு அவன் பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஏய் வயன் என்ன மாதிரியே இருக்காடி. எதுதான் என்ன மாதிரி பிறக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்து சிரிக்கிறான். சரி சரி என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர்? ரோசி? நல்லா இருக்காளே, நல்லா ரோஸ் கலரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தேங்க்ஸ் சொல்கிறான். சரி ரோசி 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 அப்படின்னோடனே அது அழகாக க்யூட்டாக சிரிக்குது அந்த பொக்கப்பல்ல வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அங்கிள்லாம் வராங்க. தேவன் குக்கியும் பாப்பா 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 குடு குடு குடுன்னு சொல்லுறேன். அதுக்கப்புறம் கீழே லைக் முட்டி போட்ட வந்து கீழே கொண்டு வரான். அது அழகாக பார்த்துட்டு பத்தியா பத்தியா பாப்பா தான் சொன்னல பாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் அடுத்தது தம்பி வேணும் அப்படி சொல்லிட்டு குக்கி சொல்கிறான். அவங்க நீங்கள் தான் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இங்கே இது தேவ் அதுக்கு மேலே சிரிக்கிறான். இதுக்கப்புறம் அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது. பாப்பா தான் லாஸ்ட்டு, உனக்கு தான் சுகர் இருக்கான்ல, நீ அவன் கூட விளையாடு அப்படின்னா. சரி உங்களுக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி சொல்லிட்டு அதுக்காக பாப்பாவை தூக்கி வச்சு விளாண்டுருக்கானுங்க. ஸோ அந்த குழந்தையும் லைக் 1 வயசு 2 வயசு ஆகுது. அது பார்த்தீங்கன்னா லைக் உங்களை மாதிரியே அவ்வளோ லைக் ஒர்க்ஹோலிக்கான மாதிரி லைக் அந்த போய் புக் எடுத்து படிக்கிறது அவ்வளோ பொறுப்பாக இருப்பா அந்த பாப்பா. ரோசி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். லைக் நீங்கள் உங்களோட வேர்ஷன் பார்த்துட்டே மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட வேர்ஷன் தான். நீங்கள் எப்படி இருப்பீங்க ஸ்ட்ரிக்டாக அந்த ஒர்க்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி இருக்கா. இந்த குக்கியும் சுகாவும் அப்படியே டே மாதிரி ஜாலியாக இருப்பானுங்க. அந்த குக்கிங்லாம் போய் கற்றுப்பானுங்க தே கூட. இவ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள். உங்கள் கூட உட்காந்து மம்மி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது ஒரு 2-3 வயசு ஆனாலும் அவ படுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்படியே ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறீங்கடா. ஐ ஹோப் இந்த போனஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சாமோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனாங்க. ஹாப்பி பர்த்டேடா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த். இந்த கதை உங்களுக்காக தான் கேட்டிருந்தாங்க சாம். ஸோ இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி சரங்கு.